வணக்கம். இன்னைக்கு ஆரஞ்சு அல்வா எப்படி ஈஸியாக சுவையாக பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு 4 ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு நல்லா இந்த மாதிரி பழம் வாங்கிக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக, நல்லா இனிப்பான பழமாக எடுத்துக்கோங்க. எடுத்து இதை மாதிரி கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஜூஸரில் வச்சு நல்லா பிழிஞ்சு ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க. விதை எதுவெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துகிட்டு இதில் தேவையான அளவு சோள மாவு சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி 6 ஸ்பூன் சோள மாவு சேர்த்துருக்கேன். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கட்டிப்படாமல் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து வச்சுட்டு இப்போது ஒரு கடாயில் நெய் 2 கரண்டி ஊற்றிருக்கேன். முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு வருந்ததும் நீங்கள் கார்ன்ஃப்ளோரும் ஜூஸும் கலந்து வச்சுருக்கீங்களா, அந்த கலவையை சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கைப்படாமல் கிளறி விடுங்க. எல்லாம் கட்டி பட்டுரும். நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. கலக்கிட்டு இப்போ தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய சேர்த்துக்கோங்க. சர்க்கரையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இதில் கலர் பவுடர்லாம் சேர்க்க தேவையில்ல. இங்கே பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. இதுதான் சரியான பதம். அவ்வளோதான், நம்ம அல்வா தயாராகிடுச்சு. இப்போது ஒரு பவுலில் இதேமாரி நெய் தடவி அல்வாவை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஷேப்பாக நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.